வணக்கம். இயக்குனர் ராஜு முருகன் சோஷியல் இஷ்யூஸை சட்டையராகவும் சீரியஸாகவும் தன் படங்களில் பேசுகிற பேஷனேட்டான ஒரு ரைட்டர், ஃபில்ம் மேக்கர். உலகத்துக்கே சைனானால் பிரச்சனை வரும்போது இயக்குனர் ராஜு முருகனுக்கு மட்டும் ஜப்பானால் பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அந்த சின்ன செட்பேக்கை தாண்டி இப்போ திரும்ப தன்னுடைய ஸ்டைலில் தன்னுடைய சிக்னேச்சரோட மயிலாட் படத்தை எடுத்திருக்காரு. அவர் படங்களில் பேசப்படுற இஷ்யூஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நம்ம ரிவ்யூவில் சொல்லலாம் என்னென்ட்டு. ஆனால் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து ரிப்பீட்டடாக ஒரு இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றி யாராவது படம் எடுத்தாலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேட்டர் கிடைக்குமா தெரியாது. ஏன்னா அதை பற்றி யாரும் சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரியும் தெரியல. இந்த வாரம் மட்டுமே இந்த மயிலாட், பூக்கி, மயிலாஞ்சி, ட்ரீம் கேர்ள்னு டைரக்ட் தமிழ் படங்களே 4. இது தவிர சீதா பயணம், ஸ்வீட்டி நாட்டி கிரேசி, கப்புள் ஃப்ரெண்ட்லின்னு பைலிங்குவல் டப்பிங் படங்கள் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக தெலுங்குல 1, இங்கிலீஷில் 2, மலையாளத்தில் 2, ஹிந்தியில் 2ன்னு புது படங்கள் ரிலீஸ் ஆகுது. இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தின்னு ரீரிலீசஸ்லாம் வேறு இருக்குது. ஸோ நான் சொல்ல வரது என்னென்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? ஆனால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஏன் புரியலங்கிறது எனக்கு புரியல. சரி, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். மயிலாடு கோவில்பட்டியில் ஒரு அரசாங்க விழா நடக்கும்போது அதிகாரிகள் முன்னாடியே தற்கொலை பண்ணிக்கிறேன்னு போராட்டம் பண்ணுறாரு சசிகுமார். ஏன்னா அவரும் அவர் ஒய்ஃப் சைத்ராவும் அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் படி இறந்துட்டாங்க. அதுக்கான நியாயம் கேட்குற மாதிரி இப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ணி திரும்ப இறந்து போக போகிறேன்னு சொல்கிறாரு. சசிகுமாரோடைய இந்த வித்தியாசமான போராட்டத்துக்கு உள்ளூரில் புலனாய்வு பத்திரிகை நடத்துகிற குரு சோமசுந்தரம் சப்போர்ட் பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. சசிகுமார் யார், ஏன் இப்படி போராட்டம் பண்ணணும், உயிரோடு இருக்கிற 2 பேர் எப்படி அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் படி செத்தவங்களாக மாறினாங்க, குரு சோமசுந்தரம் எப்படி இந்த பிரச்சனைக்குள்ளே வந்தார், தென் நாட்டில் ஒரு பெரும் புள்ளியோடைய ஹெல்த் கண்டிஷன்னால் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற சசிகுமாரோடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுது, இதெல்லாம் தான் இந்த மயிலாட். கரப்டடான சிஸ்டம்னால, அதிகாரிகள்னால பாதிக்கப்படுற மிக எளிய மனிதர்களை பற்றின ஒரு பதிவு. ராஜமுருகன் இயக்கத்தில் ஆல்ரெடி உருவான ஜோக்கர் படத்தோடைய இன்னொரு வருஷனாகவும் இதை பார்க்க புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த வாட்டி அவுட் அண்ட் அவுட் சீரியஸான ட்ரீட்மெண்ட்டை கைவிட்டிருக்காரு. அவல நகைச்சுவையில் அவலத்தை குறைச்சிட்டு நகைச்சுவையை அதிகப்படுத்தியிருக்காரு ராஜு முருகன். அவருடைய மோஸ்ட் கமர்ஷியல் ஒர்க் டு டேட் இந்த படம் தான். ஸோ ஆடியன்ஸை கைத்தட்ட வைக்கணுன்னே நிறைய விஷயங்கள் யோசித்து வைக்கப்பட்டிருக்கு. அதில் பாதிக்கும் மேலே ஒர்க்கும் ஆகுது. நியூஸ் பேப்பர்லாம் வரா மாதிரி ஒரு நூதன போராட்டத்தோட ஆரம்பமாகிற படம். முத்துச்சிற்பிங்கிற இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் யாருங்கிற ஒரு கியூரியாசிட்டியை எழுப்புது. இன்னொரு பக்கம் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஆளோடைய ஹெல்த் பிரச்சனையும் அதை டீல் பண்ண கிளம்புறங்கிற கேரக்டர்ஸும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சசிகுமார் ஃப்ளாஷ்பேக் வந்ததும் படம் மொமெண்டமை லூஸ் பண்ணுது. இந்த போர்ஷன்ஸில் சசிகுமாரோடைய இன்னசென்ட்டான போர்ட்ரேயலும் சைத்ராவோடைய அழுத்தமான நடிப்பும் நல்லா இருந்தாலுமே கூட ஜெனரிக்கான ஒரு சாஃப்ட் ஸ்டோரிங்கிற ஃபீல் அதிகமாக வருது. அண்ட் இந்த போர்ஷன்ஸில் சீன்ஸோடைய டோனே லவுடாக இருக்கிறதுனால அதை ரொம்ப சீரியஸாகவும் எடுத்துக்க முடியல, கொஞ்சம் சட்டிலாக இருந்திருக்கலாம். இதில் டிஸ்கஸ் பண்ணப்படுற இந்த ஆர்கன் டிராஃபிக்கிங், ஹியூமன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் உள்ளிட்ட விஷயங்களும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகலை. இந்த ட்ராக்ல ஜோக்கர் படத்துடைய ஹேங் ஓவரையும் அதிகமாக ஃபீல் பண்ண முடியுது. இன்டர்வல் பாயிண்ட்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் ரிவீல் நல்லா இருந்தது, நல்ல பாயிண்ட் இது. ஆனால் ஓப்பனிங்லேயே அது ஒரு பெரும்புள்ளி தான் சொல்லிட்டதுனால இன்டர்வலில் வர அந்த ரிவீலுங்கிறது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக மட்டுமே இருந்தது. ரொம்ப ஷாக்கிங்காக இல்லை. ஓப்பனிங்கில் யார் என்னன்றதை ஒழுங்காகவே சொல்லாமல் மொத்தமாக இன்டர்வல்லே ரிவீல் பண்ணியிருந்தா இன்னும் கூட இம்பாக்ட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே இந்த படத்துடைய மெலோட்ராமா மீட்டர் அதிகமாக தான் இருக்குது. கேரக்டர்ஸோடைய தன்மையும் கூட மாரலி போலரைஸ்டாக இருக்காங்க. ஒரு பக்கம் மிக மோசமான கெட்டவர்கள், இன்னொரு பக்கம் ரொம்ப தூய்மையான நல்லவர்கள். இந்த கிரே ஏரியான்னு ஒன்று இந்த ஜாகிரபியிலே இல்லை. போஸ்ட் இன்டர்வல் ப்ரொசீடிங்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக மாற ஆரம்பிக்குது. சசிகுமார் கேரக்டர் எடுக்கிற முடிவு, அவரை டிபெண்ட் பண்ணியிருக்கிற அந்த ஒரு டீமை அவர் பாடாப்படுத்துகிற விதம், அவர் போடுற பிளான், கோர்ட் ரூம் காட்சிகளில் இன்ட்ரெஸ்டிங்காக படம் நகருது. பட் அகைன் இங்கே இந்த போர்ஷன்ஸோடைய லென்த் அவங்க இன்டென்ட் பண்ணுற தாக்கத்தை குறைக்குது. தென் பேரலாக சொல்லப்படுற இன்னொரு ட்ராக்லையும் அதோடைய அந்த மாரல் மெசேஜிங்கிறது டூ மச் எம்பசிஸ் பண்ணப்பட்டிருக்கு. இங்கே ஒரு இடத்துல திடீர்னு ஜெயபிரகாஷ் கேரக்டர் பிராமின் ஸ்லாங்லாம் பேசுகிறாரு. அதுக்கான காரணம் என்னங்கிறது புரியல. கிளைமேக்ஸில் ஒரு ஃப்ளாஷ்கட்டில் சொல்ல வேண்டிய விஷயத்தை எக்ஸ்ட்ரா லென்த்து போய் ட்ராமேட்டிக்காக சொல்லியிருக்காங்க. தென் கடைசியில் மெயின் கேரக்டர் எடுக்கிற முடிவு ப்ரெடிக்டபிளாக இருந்தாலுமே கூட ஒரு நல்ல க்ரௌட் ப்ளீசிங் மொமெண்ட் அது. ஷான் ரால்டன் இசையோடு சேர்ந்து அந்த மொமெண்ட்ஸ்லாம் டச்சிங்காகவும் இருந்தது. இயக்குனர் ராஜு முருகனுடைய மோஸ்ட் கமர்ஷியல் படம்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு ரீசனே இந்த படத்துடைய ஒரு முக்கியமான பிளாட் ஹோலுக்கும் வழிவகை செஞ்சிருக்கு. ஏன்னா நிறைய லிபர்ட்டி எடுத்து தான் திரைக்கதை எழுதப்பட்டிருக்கு. கதையோடைய ஆதாரமே சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பர்சனாலிட்டிக்கு இருக்கிற பிரச்சனையும் அதை சரி பண்ண எடுக்கப்படுற நடவடிக்கைகளும் தான். ஆனால் இந்தியா மாதிரியான ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியில் அப்படி ஒரு பவரில் இருக்கிற ஆளுக்கு இப்படிலாம் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா உண்மையாக சொல்லணும்னா இந்த பிரச்சனைலாம் ஒன்றுமே கிடையாது. அதுவும் நம்ம ஊரில் இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னா ஈஸியாக கிளம்பி வெளிநாடுக்கு போய் சரி பண்ணுவாங்க. ஏன்னா அப்படியான விஷயங்கள் நம்ம ஊரில் ஆல்ரெடி நடந்திருக்கு. இந்த ஒரு சாத்தியத்தை, இந்த ஒரு ஆஸ்பெக்டை எங்கேயுமே டிஸ்கஸ் பண்ணதாக கூட நான் கவனிக்கல.
இதனால ஒரு கட்டத்துக்கு மேலே இது ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வராமல் இல்லை. கேசவா நகர் ஜீசஸோடைய கோவில்பட்டி யூனிவர்ஸ் வருஷனா சசிகுமார், நந்தன், அயோத்தி, நாடோடிகள்னு அவருடைய நோபலான கதாபாத்திரங்கள் வரிசையில் மற்றும் ஒரு நோபலான கதாபாத்திரம். அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்காரு. தன்னுடைய லிமிடேஷன்ஸ் என்னவோ அதோட அந்த கேரக்டர் கேரி பண்ணியிருக்காரு. டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ். சைத்ரா ஆச்சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. பட் அந்த நடிப்புக்கு தீனி போடுற அளவுக்கு அந்த கதாபாத்திரம் இன்னும் கூட ஆழமாக வடிவமைக்கப்பட்டிருக்கலாம். குரு சோமசுந்தரம், ஆஷா சரத், கொஞ்ச நேரமே வர ஜெயபிரகாஷ்னு எல்லாரும் நைஸ். ஆஷா சரத் பையனா நடிச்சவரும் நல்லா நடிச்சிருந்தாரு. கிருஷ்ணகுமார் கேரக்டர்ல ராம்குமார் பிரசன்னா இந்த மொத்த லாட்ல நோட்டபுளா இருக்காரு. ஷான் ரால்டன் இந்த திரைக்கதையில் இருக்கிற மெலோட்ராமாவுக்கு ஃபீட் பண்ணாம அந்த எமோஷனுக்கு ஃபீட் பண்ற பின்னணி இசையை தந்திருக்காரு. நிறைய மூமெண்ட்ஸுக்கு ஒரு டெப்த்தை கொண்டு வருது பின்னணி இசை. ரொம்ப நல்ல ஒர்க். பாடல்களும் கேட்க நல்லாவே இருக்கு. நீரவ் ஷாவுடைய சினிமாட்டோகிராஃபி, சத்ய நடராஜன் எடிட் ரெண்டுமே நீட். இல்ல ஆரம்பத்தில் சிங்கிள் டேக்ல ஒரு பாட்டு எடுத்திருக்காங்க. பாட்டும் நல்லா இருந்தது. பாட்டு எடுக்கப்பட்ட விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. மொத்தத்தில் இந்த மைலாட் மாரல் காம்ப்ளெக்சிட்டி இல்லாத கொஞ்சம் எமோஷனல் மேனிப்புலேஷனையும் தொட்டுட்டு வர ஒரு சோஷியல் சட்டையர். பட் பல லேயரில் இருக்கிற பிரச்சனைகளை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஒரு பாப்புலிஸ்ட் சினிமாவாக கொடுத்ததே ஒரு வகையில் படத்துடைய கோரை டைல்யூட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸ்டில் சமூக அவலத்தை கமர்ஷியல் ஃபார்மேட்டில் ரொம்ப படுத்தாமல் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். படத்துடைய தீம் அண்ட் இன்டென்ஸான சில காட்சிகளுக்காக இது 12-14 வயசை கடந்தவங்களுக்கான படம்.